உறவுமுறையோட அண்ணா அழகாக ஏன்னா பயப்படுறீங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா வந்துடலாம், தைரியமாக நடங்கண்ணா அப்படின்னு சொல்லி அந்த உறவு முறையோட பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஹோப் வருது. அவ்வளோதான், தட்டி கொடுக்குற மாதிரி பண்ணுறாரு, நல்லா பண்ணுறாங்க எக்ஸசைஸ். ஆனால் என் பேர் எப்சிபா நீலா, என் தம்பி பேர் மோசஸ் மோகன்ராஜ். நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். எங்கள் தம்பிக்கு வந்து 2022 கை மறுத்து போச்சுன்னு சொல்லிட்டு, ஏன் இப்படி மறுத்து போகுதுன்னு சொல்லிட்டு செக்கப்புக்காக போனோம். அங்கே வந்து எம்ஆர்ஐ ஸ்கேனு, சிடி ஸ்கேன் எடுத்துட்டு இவருக்கு ஸ்டீனோசிஸு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஸ்டீனோசிஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி செக் பண்ணோன்னா, நாங்கள் வந்து கான்ட்ராஸ்ட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. டெஸ்ட் பண்ணும்போது அவனுக்கு ஃபாஸ்டிங்கில் பண்ணும்போது அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, அது பண்ணி முடிச்சு வெளியே வந்தோடனே ஒரு மாதிரி ஷிவரிங் மாதிரி வந்துட்டு ஹை டெம்பரேச்சர் வந்துச்சு. அப்புறம் அன்ஸ்டேபிள் ஆன அடுத்த நாள் வந்து நல்லா ரெக்கவர் ஆகிட்டு திருப்பி வீட்டுக்கு வரும்போது அங்கே டாக்டர் சொன்னாங்க, சின்ன வயசாக இருக்குது, நியர்பை ஹாஸ்பிட்டல் ஏதாவது இருந்தால் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே டாக்டர்ஸ்கிட்ட எல்லாத்தையும் சொன்னோம். நாங்கள் அவங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணி பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு, நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வீக் போனோம். நான் அங்கே பண்ணது இல்லாமல் நாங்களும் திருப்பி பண்ணணும் அப்படின்னாங்க. சரி, அது ரெடி பண்ணதில் அவர் அன்ஸ்டேபிள் ஆகிட்டான், டை அலர்ஜின்னு சொல்லிட்டு திருப்பி 1 வீக்கில் பண்ண அவனுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையான்னு கேட்டோம். அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் 1 வீக்கில் அங்கே லாஸ்ட் வீக் டியூஸ்டே பண்ணாங்கன்னா, ராமச்சந்திரில் இந்த வாரம் வெட்னஸ்டே, அது மாதிரி 1 வீக்கு கூட கேப் இல்லாமல் பண்ணதுனால அவன் நல்லா சிரிச்சுட்டு பேசிட்டு போனவன் வந்து ஒன் சைடு வீக்னஸ் ஆகிட்டு ஐசியூவில் வச்சுட்டு நியர்லி 11 days ஐசியூவில் வச்சுட்டு வெண்டெல்லாம் போட்டு, அப்புறம் 11 daysக்கு அப்புறம் ஸ்டெப் டவுன் ஐசியூக்கு வந்துட்டு அங்கேருந்து திருப்பி வார்டுக்கு மாற்றினாங்க. அந்த வார்டுக்கு மாற்றி கூட வந்து அந்த ரைஸ் டியூப் போடுறது வந்து சரியாக போடாமல் ராங்காக போட்டுட்டு, அந்த ரைஸ் டியூப் உள்ளே போயிட்டு இப்படி அந்த வாய்க்குள்ளே போகும்போது இப்படி வந்து அப்படியே விரித்து அந்த ஃபுட் பைப்பை விரித்து வச்சுருந்தாங்க. அதனால் அவனால் துப்ப முடியாது, முழுங்க முடியாது, அப்படி கஷ்டப்பட்டான். அப்புறம் எங்கள் அக்கா பொண்ணு பார்த்து, மாமா நீங்கள் வாய் தரங்கன்னு சொல்லிட்டு வாய் திறந்து பார்க்கும்போது அந்த டியூப் இப்படி இருந்துச்சு. அப்போது டாக்டர்ஸ்கிட்ட சொல்லும்போது அவங்க வந்து எங்களை பார்த்துட்டு அப்புறம் அவங்களுக்குள்ளேயே ஒரு மாதிரி இதுவாகிட்டு போய் ஃப்ளூரோஸ்கோப்பி கொண்டு போயிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரும்போது நல்லா சிரிச்சுட்டு பேசிட்டு, அதாவது துப்ப முடிஞ்சது, முழுங்க முடிஞ்சது. அப்புறம் 2 நாள் கழிச்சு எங்கள் தம்பி ரைஸ் டியூப் எடுத்த பிறகு அவனால் சாப்பிட முடிஞ்சது. அப்புறம் எங்களை வந்து அங்கே நான் கொஞ்சம் அப்படியே நடக்க வச்சு ஏப்ரல் 22, 2022 ஏப்ரல் 27 அன்னைக்கு அந்த ஆஞ்சியோ பண்ணி வீக்னஸ் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து ஜூன் 25 எங்களை டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஃபிசியோ, ஸ்பீச் தெரப்பி கொடுத்தோம். நியர்லி இப்போ 4 years ஆகுது. அவன் தனியாக நடக்க ஆரம்பிச்சிட்டான் லாஸ்ட் இயரெல்லாம். இப்போ கொஞ்சம் டிபெண்டன்சி தேவைப்படுது. எங்கள் சக்தி ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் யூடியூப்பில் எங்கள் தம்பி பார்த்து நான் அங்கே போகணும் அப்படின்னு கேட்டான். அவனுடைய வற்புறுத்தலின் பேரில் நாங்கள் வந்தோம். இங்கே வந்து சார்கிட்ட நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, சாமி சார்கிட்ட வாங்கம்மா, அவர் பயந்தான், மற்றபடி ஒன்றும் இல்லை, வந்தால் நல்லா ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து இன்னையோட 20 நாள் ஆகுது. வந்ததுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆனால் இங்கே வந்ததுக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாம் சிஸ்டர்ஸும் சரி, அந்த ஃபிசியோதெரபிஸ்ட் பண்ணுற எல்லாருமே சரி நல்லா பண்ணுறாங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. முக்கியமாக இங்கே அந்த ஷிப் பண்ணுற பாய்ஸ் ரியலி கிரேட். அவங்க நல்லா பண்ணுறாங்க. ஒவ்வொரு தெரியலையும் எலக்ட்ரோ தெரப்பியாக இருக்கட்டும், இந்த மற்ற எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்லும் போகும்போது அவங்களே மாற்றி பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் அப்படியே மிஸ் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் விட்டுடுறாங்க. போகிறோம், திருப்பி நாங்கள் வருவோம். இங்கே இருக்கிற எல்லா டாக்டர்ஸ்க்கும், சிஸ்டர்ஸ்க்கும், அந்த தெரப்பிஸ்ட்டுக்கும் நல்ல எஜுகேஷனோட பண்ணுறாங்க. ஃபிசியோதெரப்பி ஹாஸ்பிட்டலுக்கும், டாக்டர்ஸ்க்கும், மற்ற நர்சஸ்க்கும், மற்ற பிள்ளைங்க ஹெல்ப் பண்ணுற எல்லா பிள்ளைங்களுக்கும் நல்லா வந்து அது நம்ம ஏன் பண்ணணும் அந்த பேஷண்ட்டுக்குன்னு இல்லாமல் ஒரு சில இதெல்லாம் அழகாக பண்ணுறாங்க. அது ஆசையாக இருக்குது பார்க்கும்போதே. அவ்வளோதான்.